ஹாய் நண்பர்களே, நாளைக்கு வந்து பொங்கல். ஆனால் இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் இறங்கிட்டு அந்த இறங்கின இடத்துலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நம்ம எங்கே போகிறோங்கிறத அங்கே போய் இறங்கி சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களே பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, நம்ம கன்னியாகுமரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச்சு பாருங்கள், இந்த சர்ச்சுக்குள்ளே கொடி மரத்தை பாருங்களேன். ஒரு மரத்தையே வந்து இது கொடி மரமோ இல்லை மரமானு எனக்கு தெரில, அழகாக இருக்குது பாருங்க. இந்த சர்ச்சுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 3 மணி. திருச்செந்தூர்லேருந்து 1 மணிக்கு ஏறினேன். கரெக்டாக 3 மணிக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. கன்னியாகுமரியோடைய லைட் ஹவுஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். விடிய காலையில் 3 மணிக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை கன்னியாகுமரியோட லைட் ஹவுஸை பார்க்குறீங்க. நான் அது பாட்டில் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். யாருமே இல்லை. என் கூட வந்த எல்லாருமே ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க. ஆட்டோ இங்கேருந்து அரை கிலோமீட்டருக்கு 100 ரூபா கேட்குறான். சரி, சாப்பிட்டது இன்னும் கொஞ்சம் செரிக்கலை. 500 மீட்ரு தானே, ஒரு சின்ன நடையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டுருக்கேன். இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த வழி. பயங்கரமாக வண்டி காரெலாம். இது நேராக போனால் திருநெல்வேலி ரோடு. இதுதான் திருவள்ளுவர் சிலைக்கு போகக்கூடிய இடம். இங்கே ஒரு கோயில், சின்ன கோயில் இருக்குது. அண்ணா சிலையும் இருக்குது. அங்கே ஒரு சிலை இருக்குது, என்ன சிலைன்னு தெரியல. இதுதான் ஐயன் திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவு. மக்கள் அப்படியே பிளாட்ஃபார்மில் அப்படியே படுத்து தூங்குறாங்க. காந்தி நினைவு மண்டபம். இப்போ மணி கரெக்டாக 3:30 மணிக்கு நம்ம அந்த பகவதி அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுடைய அந்த காம்பவுண்டு கிட்டே நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தா திருவள்ளுவர் சிலை வந்து அப்படியே மங்களாக தெரியுது. விவேகானந்தர் மண்டபமும் தெரியுது. அலைகளை பாருங்கள், அலைகள் சவுண்டு செம சூப்பராக கேட்குது. பாறையெல்லாம் தெரியுது. தண்ணி அப்படியே வந்து ஒரு மாதிரியாக வெள்ளை கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் மின்னு. செம சூப்பரான வைப்பு, மார்னிங் வைப்பு. நாம் போய் நேராக லாட்ஜ் போட்டு தாங்கன்னா தூங்கிடுவோம். சூரிய உதயத்தை பார்க்க மாட்டோம். ஸோ சூரிய உதயத்தை பார்க்கணுன்னா தூங்காமல் இருந்தால் தான் பார்க்க முடியும். எங்கேயாவது உட்காந்து இப்போ சாஞ்சு படுக்கலான்னு பார்க்குறேன், ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்குது. உண்மையிலே நான் இதை நிற்கிறது வந்து தமிழ்நாடா இல்லாட்டானா வடநாட்டில் இருக்கிறான்னு தெரியல.
எல்லாம் ஹிந்திக்காரங்களாக தான் இருக்காங்க, ஹிந்தி தான் பேசுகிறாங்க. தமிழர்கள் யாரும் இருந்த மாதிரியே எனக்கு தெரியல. தண்ணி கிட்ட வந்தாச்சு. உரல்லாம் கிடக்குது. இந்த பக்கம் கடல் தண்ணிலாம் வந்துருக்கு. ஏன்னா ஒரு பாறை இது வந்து தண்ணி அடிக்குது. நம்ம இந்த டைமில் தான் இந்த இடம்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியும். இதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மக்கள் வந்துடுவாங்க. குளிப்பாங்களா என்னன்னு தெரியல. செம்மையாக இருக்குது இடம். கடலில் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். மணி 3:45 ஒருத்தர் குளிக்க போகிறாரு. நம்மளால் குளிக்க முடியாது. குளிக்கிறத வேடிக்கையாக பார்ப்போம். ஜம்முன்னு குளிச்சாரு. ஆழம் திசையெல்லாம் கிடையாது போகிறது. ஆழம் இல்லை, அவருக்கு இடுப்பளவுக்கு தான் தண்ணியே இருக்குது. நல்லா ஜாலியாக குளிக்கிறாரு. சரி, அவர் பாட்டில் குளிக்கட்டும், நம்ம இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கமாக ஒரு படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக என்ன பண்ணுவோம், போய் வீடியோ எடுப்போம். இந்த பக்கம் லாக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் லாக் பண்ணியிருக்காங்களே. அப்போ அந்த பையன் எப்படி வந்தான்? அந்த பையன் வந்ததை பார்த்து தான் வந்தேன். கேப்புலேயே வந்துருக்குமான்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களை, உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த வியூ தான் நல்லா இருக்குது. சூரியன் இல்லை, அது சந்திரன் அழகா மறையுது. எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? குளிர் வர ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் ஸ்வெட்ரு போட்டுட்டேன். உட்காந்து பாருங்க, ஸ்வெட்ரு. இங்கே பெரிய பிஸ்னஸே நடக்குது. நம்ம ஆள் தீயெல்லாம் வச்சு எரிச்சு காட்டி என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் பேசுகிறாரு. வடக்கனுங்க ஃபுல்லாக வந்துட்டானுங்க. தமிழ் ஆளுகள் கொஞ்சமாக தான் இருக்காங்க. ஃபுல்லாக வடக்கனுங்க தான். வடக்கனா நான் உட்காந்துருக்கேன். நம்மளால் உட்காந்துருக்க தினசே தனியாக இருக்குது. ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு பாருங்க, குத்த வச்சு உட்காந்துருக்கிறாரு.
எத்தனை மணிக்கு தான் சூரியன் உதிக்குன்னு தெரியல. ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. தூக்கம் வேற கண்ணை செம்முது. சரி, கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் பேட் ஸ்மெல், கொஞ்சம் நல்லா இல்லை, மாதிரியான ஸ்மெல். இது வரைக்கும் நான் அந்த ஸ்மெல்லை நான் வந்து பார்த்ததே கிடையாது. லைட்டு சூப்பராக எரியுது. பார்க்க விடாமல் அந்த தாத்தா எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு முன்னாடி வந்து. நம்ம தாத்தா ஒரு துப்பாக்கி கொண்டுட்டு வராரு. எவ்வளோ இது துப்பாக்கி? துப்பாக்கி எவ்வளோ? 30 ரூபாயா? சின்ன வயசில் இந்த துப்பாக்கின்னு நடந்து அழுதுட்டு நடந்தேன். இப்போ 50 ரூபா தான். வாங்குறதுக்கு காசு இருக்குது, ஆனால் வாங்குறதுக்கு மனசு தான் இல்லை. தாத்தாவோட தலையில் ஒரு குடுமி பாருங்க, வேற லெவலில் இருக்கு. நம்ம அந்த குடுமி தாத்தா தான் கெத்து இருக்கிறதுலையே, வேற லெவலில் இருக்காரு பாருங்க. முடிஞ்சா அவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துருவோம். ஆள் பின்னாடி உட்காந்துருக்க ஸ்டைல பாருங்க, வேற லெவலில் இருக்கா. நானும் அந்த மாதிரி பார்த்து காட்டவா? இப்போ அப்புறம் சப்பளா கொட்டி நானும் உட்காந்துக்கிறேன். எப்படி நானும் உட்காந்துட்டேன்னா அந்த மாதிரி அவரை மாதிரி குத்த வச்சு உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருக்கேனா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அவரை மாதிரி உட்காந்துட்டேன். இப்போவே வயிறு வலிக்குதே. அந்த மாதிரி உட்காரத்துக்கு ஒரு திறமை வேணும் போல தெரியுது. நம்ம வேறு ஜீன்ஸ் பேண்ட் வேறு போட்டிருக்கோமா, கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வகையில் வந்து கன்னியாகுமரியில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வீடியோ எடுத்துட்டோம். சன்ரைசஸ் வந்து சன்செட்டில் வந்து டைம் லேப்ஸ் போட்டு எடுத்தாச்சு. ஃபுல் வீடியோ ஓரளவுக்கு நல்லா கவர் ஆகிருக்கு. சரியான கூட்டங்க, கட்டுக்கடங்காத கூட்டம்னா அது இங்கே கன்னியாகுமரிக்கு வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ சரியான கூட்டம். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது என்னமோ காசு கேட்குற மாதிரி இருக்கு. நல்ல காற்று, நல்ல வியூ, சூரிய உதயத்தை சூப்பராக எடுத்தாச்சு. சரியான காற்று, முடி கட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்குது.
நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நிறைய பேர் சூரியனை கும்பிடலாம் செய்கிறாங்க, வணங்குறாங்க. நல்ல கூட்டம். கத்தியை வச்சு கையில் கிழிச்சு உடம்புல சாட்டையை வச்சு அடித்து காசு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் பயங்கரமான எமோஷனோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சூரியனை வணங்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையா டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. बैग अंदर रखो भैया, वेटिंग हॉल का रखो, बैग अलाउड नहीं अंदर रखो। भैया टिकट अलग है, बैग अलाउड இல்லையா மே? வியூவை பாருங்க. சரியான வியூ. இதுக்கு இடையில நான் சரியான கூட்டம். காப்பர் ஹனி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. கிளாஸ் பிரிட்ஜில் தான் நடந்து போக போகிறோம். என் முடிக்கும் காற்றுக்கும் செட்டே ஆகாதுங்க. பாருங்கள் என் முடி எப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு. இதாங்க கிளாஸ் பிரிட்ஜு. கிளாஸ் பிரிட்ஜில் கிளாஸே காணலாம். பயமாக தான் இருக்குது. கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிதுன்னா சோழி முடிஞ்சுது. நம்புவோம் உடையாதுட்டு. மாதிரியே வைப்ரேஷன் ஆகுது. எதுக்கு நம்ம நவுண்டு போவோம். இது அப்பா இந்த பாறையில தான் விழுவோம். இந்த கூட்டத்தில் ரசிக்கவே முடியல. இந்த பக்கம்லாம் ஏன் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. கிராக்குக்கு இதாக விட்டுட்டா. எம்மா டொருக்கு பொறுக்குன்னு சவுண்டு கேட்குது. எம்மாடி அந்த பிரிட்ஜில் நடக்கிறது பயமாக தான் இருக்குது. வேலை வேறு நடந்துகிட்ருக்கு.
சரியான கூட்டம் பாடா. வந்துட்டாரியா நம்ம ஐயர் திருவள்ளுவர். ஐயாப்பா என்ன ஹைட்டாக இருக்காரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்த மாதிரி இருந்தார். பக்கத்துலேருந்து பார்த்தா ரொம்ப பெரிய செம்ம ஹைட்டு. நண்பர்களே, இப்போ நம்ம திருவள்ளுவர் ஸ்டேட்டுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். சரியான படிக்கட்டுகள் தான். சரி, பேட்ரி வேறு குறைஞ்சிச்சு. பேக்கை வேறு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். திருவள்ளுவர் சிலைக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். ஒழுங்காக வீலாகிங்க பண்ண முடியல. சரியான கூட்டம். யாருனாலும் ஃபோட்டோவில் குறுக்க வந்துட்டு இருக்காங்க. पकड़ लिया कौन है हटक है? कौन हटक है? इधर क्या हो? முக்கியமாக வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நாளில் இருந்து இந்த வீடியோவில் இருந்து நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்குள்ளையும் ஒரு திருக்குறளை சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோவை ஆரம்பிக்க போகிறோம். அதனுடைய பொருள் சொல்லி தான் வீடியோவை வந்து என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். சரிங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆரம்பிக்கிற குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துரத்து விட்றாங்களே, அது என்ன குறள்னு பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளை தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறளாக வச்சு இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? இனி ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம வந்து ஒரு குறளை வந்து சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் சொல்லி தான் நம்ம வந்து அந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய சேலஞ்சஸாக இருக்க போகுது. இந்த சேலஞ்சஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1330 வீடியோ நான் 1330 வீடியோ வந்து நான் போட போகிறேன். அந்த ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒரு திருக்குறள் வந்து இருக்க போகுது. சரிங்களா? இதை நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம். எவ்வளோக்குள்ளே பண்ண முடியுங்கிறத நம்ம பார்ப்போம். திருவள்ளுவர் நினைப்பார், என்னரங்கா நியாயமாக இது என்னைய வச்சு எல்லோரும் வியூஸ் ஏற்றுறாங்க, நீ எனக்கே வந்து அல்வா கொடுக்குறியா, திருக்குறளை வச்சு இது பண்ண போறியான்னு நினச்சி என்ன பண்ணுவார், கேட்பாருன்னு நினைக்கிறேன். வேறு வழி தெரில ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான். நமக்கு திருக்குறளை விட்டால் வேறு வழி நமக்கு தெரியல. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவான ஒன்றா இருக்குது. ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி தான், முஸ்லீமாக இருந்தாலும் சரி தான், கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி தான், 3 பேருமே வந்து ஒரு வேதத்தை ஏற்றுக்கிறாங்கன்னா அது வந்து திருக்குறளாக தான் இருக்கும். திருக்குறளை வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து அது திருக்குறள் வந்து என்னது, ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. ஸோ அதனால் நம்ம திருக்குறளை எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ராவல் விளாக் பயணத்தை நம்ம வந்து தொடங்க போகிறோம். இந்த வீடியோலேருந்து இது ஆரம்பிக்க போகுது. ஸோ நான் இது வியூஸ்க்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத விட இதை நான் ஒரு சேலஞ்சிங்காக வந்து எடுத்து பண்ணுறதுங்கிறது தான் உண்மை.
என்னால் 1330 வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ 1330 குரல்களை வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நம்ம வந்து பஸ்ஸில் படிச்சிருப்பேன். அதை விட்டு வேறு ஒவ்வொரு காலமும் நான் என்ன பண்ணது கிடையாது, எடுத்து படித்தது கிடையாது. ஸோ இதை ஒரு நான் சேலஞ்சிங்காக எடுத்து நான் பண்ண போகிறேன். அதோடைய ரிசல்ட் என்ன இருக்க போகுதுங்கிறது எனக்கே தெரியல. பார்ப்போம், வெயிட் அண்ட் சீ. உள்கட்டமைப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் கருங்கலால் தான் பண்ணியிருக்காங்க. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியாக தான் இருக்குது. யார் வேணாலும் வரலாம். வயசானவங்க வரைக்கும் வர்றாங்க, வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக தான் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஒரு வகையாக சுற்றியாச்சு. பேட்ரி சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ சீக்கிரமாக லகிங் முடிச்சுட்டு போகணுமோ அவ்வளோ சீக்கிரமாக போக வேண்டியதான். பேக் வேறு அங்கே தான் இருக்குது வெளியே. வெளியில் வந்தாச்சு. அந்த பக்கம் போகிறதுக்கு அனுமதி இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த பக்கம் போகிறது. ஆனால் அனுமதி கொடுக்கல. சரி, திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. கிளாஸ் பிரிட்ஜு கொஞ்சம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஓவர் கூட்டம்ப்பா. இந்த கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. ஒழுங்காக ஒரு வீலாக் பண்ண முடியல. ஒரு சேலஞ்சு எடுக்கணும் போது நான் எவ்வளவோ பிளான் பண்ணி வந்தேன், பட் ஒன்றும் நடக்கலை. ஒழுங்காக நடக்கக்கூட முடியல. போங்க, கொஞ்சம் நந்துக்கணுமா. நம்ம எப்படி ஒரு ஏரியல் வியூ பாருங்கள். ரொம்பாடி பயமாக தான் இருக்குது. உடஞ்சி விழுந்துச்சு. யாருமே நம்மளை வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே. எடுத்து தூங்கவே ஆரம்பிச்சுட்டாங்க பொழுது. வீடியோ மோகம். சரி, இப்போ நம்ம விவேகானந்தர் மண்டபத்துக்கு மேலே ஏறிடுவோம். போனை கூடுறா. அந்த மண்டபத்துக்கு மேலே மட்டும் ஏறிட்டு ஒரு சுற்றிட்டு இந்த குட்டியை பாருங்க, சுற்றிட்டு சீக்கிரமாக கீழே இறங்குவோம். இன்னும் பேட்ரி எவ்வளோ இருக்குது? 23% தான் இருக்குது. ஒரு யானையை பாருங்க, அழகாக இருக்கு. குட்டி யானை. சூப்பராக இருக்கா? தயவு செய்து தொடாதீங்கன்னு இருக்குது. ஆனால் தொடாத மாதிரியே நம்ம என்ன பண்ணிடுவோம், செல்ஃபி எடுத்துக்குவோம்.
ಸಮುದ್ರದ ಅಟ್ರೋ எந்த அளவுக்கு வியூ வருதுன்னு தெரில. எல்லாம் ஹையில் தான் எடுத்திருக்கேன். மக்கள் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு ஹையில் தூக்கி தான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்துருக்கிறேன். எல்லா வியூவும் நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது வேறு, இங்கே நடந்தது வேறு. சரி, எப்படியோ வந்தாச்சு. வந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், எந்த அளவுக்கு நல்லா எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்டு எடிட்டு கட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பெர்ஃபெக்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். ஸோ இந்த வியூவை ஏற்கனவே பார்த்தோம், அதே இடத்துக்கு வந்தாச்சு. கூட்டத்தை மட்டும் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்துலேருந்து பார்க்குறோம். இறங்கியாச்சு, அதுக்கு மேலே போக முடியாது. சரி, நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம். போதுமான அளவுக்கு எடுத்திருக்கோம். போதாத குறைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மறுபடியும் ஒரு விஷயத்துக்கு வருவோம். சரி, நம்ம இன்றைக்கி ஆரம்பித்த குறள் எந்த திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படிங்கிற இந்த திருக்குறளை வச்சு தான் நம்ம அந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுதான் முதல் திருக்குறள். இந்த வீடியோவில் இருந்தால் நம்ம சேலஞ்சிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த திருக்குறளுடைய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றன, அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கருணாநிதி இவங்க வந்து என்ன உரை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அகர எழுத்துக்களுக்கு முதன்மை, ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க. சாலமன் பாப்பையாவை வந்து ஒரு உரை எழுதியிருக்காங்க. அந்த உரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல் உலகம் கடவுளில் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் பாப்பையும் உரை எழுதியிருக்காங்க. சரி, நம்ம சாலமன் பாப்பையாவுடைய விளக்கம் இருக்கு, அந்த விளக்கமும் சரி, கருணாநிதி அவர்களுடைய விளக்கமும் சரி, சாதாரண உரையும் சரி, எல்லாம் ஒரே மாதிரியான விளக்கத்தை தான் கொடுக்குது. எழுத்துக்களுக்கு முதன்மை அகரம், அதுபோல் உயிர்கள் உலகத்துக்கு முதன்மை வந்து கடவுள். ஸோ இதுதான் அந்த முதல் திருக்குறளுக்கான விளக்கம். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு திருக்குறளுங்கிற மாதிரி 1330 திருக்குறளில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். 1330 வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்ய போகிறோம். இந்த முயற்சி எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறப்போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் லைக்கு, கமெண்ட்டு, இது மூலம் தான் என்னால் ஷேரிங், இது மூலம் தான் உங்களால் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த முயற்சியை நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு முடியும்னு பார்க்கலாம். பாய்.
விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு சேலஞ்சையும் நம்ம பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, அடுத்த என்னங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். எம்டி ஃபெரியை பாருங்கள். அப்பா இன்னும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி ஒரு கூட்டம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு கூட்டம் வந்துடும் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். என்ன கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஃபைன் நண்பர்களே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு போய் பார்க்க போகிறோம். போகலாமா? நம்ம லைட் ஹவுஸ்க்கு போக போகிறோம். லைட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் கிடையாது, லிஃப்ட்டு தான். இதுவே வேறு லெவலில் இருக்குது. டிக்கெட்டு 10 ரூபா தான், ஆனால் செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் யாராவது கன்னியாகுமரிக்கு வந்து லைட் ஹவுஸ்க்கு போகாமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு தடவை வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குது. வாவ், வேறு லெவலுங்க. இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய வியூவை பார்க்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. பயங்கரமாக இருக்குதுங்க. சொல்ல வார்த்தை இல்லை, வேற லெவலில் இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்க. வந்து கன்னியாகுமரியிலேருந்து என்ன பண்ணுங்க, லைட் ஹவுஸ் பாருங்கள். இங்கே இருந்து திருவள்ளுவர் சிலையும் சரி, விவேகானந்தர் மண்டபமும் சரி, ரொம்ப சூப்பராக அழகாக தெரியுது. கன்னியாகுமரி மொத்தத்தையும் பார்க்கலாம், அழகாக இருக்குது. இங்கே இவ்வளோ தான். தயவுசெய்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்து என்ன பண்ணுங்கள், இந்த லைட் ஹவுஸை பாருங்கள். காற்று சூப்பராக இருக்குது. அப்படி தூக்கி வெளியில் போட்டுரும் போல தெரியுது. அவ்வளோ சூப்பராக காற்று அடிக்குது, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. படகுல போய் என்ன பண்ணியாச்சு, விவேகானந்தர் பாறையும் சரி, திருவள்ளுவர் சிலையும் சரி, ரெண்டையும் பார்த்துட்டோம். பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே மெதுவாக நடந்து வந்தேன். நடந்து வரும்போது ரைட் சைடில் வந்து லிஃப்ட் இருக்கிறது தெரியாது லைட் ஹவுஸில். என்ன பண்ணேன்னா, படிக்கட்டு மாதிரி ஏறணுமே, ஏன்னா எப்படி ஏறுறதுன்னு யோசித்தேன். ஆனால் பார்த்தா அதுலேயே லிஃப்ட்டு அவைலபிள்னு சொல்லி போட்டிருந்துச்சி. உடனே என்ன பண்ணிட்டேன், 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ யோசிக்காமல் என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. 360 டிகிரி கிடையாது, 270 டிகிரி வியூ. கன்னியாகுமரியுடைய 270 டிகிரி வியூவை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே ஏறி நின்றா பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காட்டுறேன். இந்தாங்க, இந்த டோமிட்டில் இந்த பெர்த்தில் தான் நான் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த பெர்த்து தான் நம்ம ஒரு டோமீட்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருவோம். 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நான் வரும்போது மணி 2, இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நான் எங்கே போகிறேங்கிறத நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த டோமெட்ரியை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இதுதான் நான் தங்கியிருந்த அந்த டோமெட்ரி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்னியாகுமரியில்
என்ன பண்ணேன்னா சன்ரைசஸை பார்த்துட்டு திருவள்ளுவர் ராக் அங்கேயும் பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலை, விவேகானந்த மண்டபம் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நேராக வந்து பஸ் ஏறலான்னு வந்தேன். எங்கே பஸ் ஏறலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். திருவனந்தபுரத்துக்கு பஸ் ஒன்று ரெடியாக இருந்துச்சு. ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஏறிட்டேன். ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு தான். இருங்க லைட்டாக சுற்றி காட்டுறேன். ஆனால் உண்மையிலேயே திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டுங்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கா, மால் மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே இதுதான் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு, தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு. வெளியில் வந்தால் பார்த்தீங்களா கேரளா பஸ்லாம் நிற்குதா. ரிசர்வேஷன்லாம் இங்கே தான் ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஎஸ்ஆர்டிசி சுல்தான் பத்தரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா கேரளாவில் சூரியன் வந்து உதிக்கிறத வந்து நம்ம கன்னியாகுமரியில் பார்த்தோம்ல, மறைகிறத கேரளாவில் பார்க்க போகிறோம். அதனால் எந்த பீச்சுக்கு போய் பார்க்கலாங்கிறத இன்னும் நான் முடிவு பண்ணல. அது பஸ்ஸு அவைலபிலிட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பஸ் ஏறிட்டோம். கோவளம் பீச்சுக்கு தான் போகிறோம். ஏன்னா அந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு நின்றுச்சு. சங்குமுகம் பீச்சுக்கு போகலாமா கோவளம் பீச்சுக்கு போகலாமான்னு ஒரு டபுள் மைண்டடாக இருந்துச்சு. எந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு வருதோ அந்த பஸ்ஸில் ஏறலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதே மாதிரி கோவளம் பீச்சுக்குள்ள பஸ்ஸு தான் வந்துருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ ஏறி போயிட்டுருக்குறோம். நம்ம பஸ் டிரைவர் பயங்கரமாக ஓட்டுறாரு. பிரேக்லாம் ஜங்குன்னு குத்துறாரு. நம்மளால் நின்று வீடியோ எடுக்க முடியாது. கண்டக்டர் பயங்கரமான கோவத்தில் இருக்கார். பஸ்ஸில் நம்ம ஊரில் நின்று போகிற மாதிரிலாம் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில்லறை தந்தார், சில்லறையை கீழே விட்டுட்டேன். பக்கத்தில் இருந்தவங்க வந்து எடுத்து தந்தாங்க. அவங்கள வீலாக எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா வேண்டான்ட்டான். ஸோ பயங்கரமாக ரஃப் டிரைவிங்காக ஓட்டுறாரு. முன்னாடி இந்த மாதிரி ஓட்டுறதை ரசித்தோம். நின்றுட்டு வரும்போது தான் அதோடைய கஷ்டமே தெரியுது. சூரியன் மறைகிறத பார்க்குற போனான்னு பார்த்தா சூரியன் மறைஞ்சதை தான் பார்க்கணும் பொழுது. பஸ்ஸு ஸ்பீடாக போகிறத தவிர ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குதே தவிர பஸ்ஸு ஸ்பீடாக போகல, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இல்லை ஊராக சுற்றி போதான்னு தெரியல. சன்செட்டை பார்க்குறது கஷ்டம்தான். வெஹிக்கிள் நினைக்கிறேன், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஐ திங்கு சன்செட்டை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதுதான், மறந்துட வேண்டியதுதான். கோவளம் பீச்சை போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இது கேரளாவில் இருக்கக்கூடிய மினி பஸ்ஸு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து இன்ஜின் கிடையாது, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். கேரளா டிரைவர்ஸே வந்து சரியான ரஃப் டிரைவிங் தான். அந்த பஸ்ஸுக்காரங்க தான் அப்படி பண்ணுறாங்க. வெஹிக்கிள்காரங்களாவது கொஞ்சம் கரெக்டாக போவாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலே போயிருக்காங்க. என்ன மாதிரி பிரேக் அடிக்கிறாங்க, டங்குன்னு மிதிக்கிறாங்க. பீச்சுக்கு ஏதோ சுரங்கப்பாதையிலேருந்து போன மாதிரி போயிட்டுருக்கேன்.
என்ன இது போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் சன்செட்டை பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம சன்னு செட் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்க போகிறோம். ஏதோ பெரிய பள்ளத்தில் போன மாதிரி போயிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பஸ்காரன் தான். ஸ்பீடாக வர மாதிரி ஏமாற்றிட்டான். அவங்க ஸ்பீடாக ஓட்டலாம் செஞ்சானே தவிர பஸ்ஸு ஸ்பீடாக வரல. ஏன்னா வண்டி ஸ்பீடாக போகுது, போய் அடுத்த செகண்டு பிரேக் அடிக்கிறான். என்னமா அது பிரேக்கு? வண்டியை நல்லா ஸ்பீடாக ரேஸ் பண்ணிவிட்டு பிரேக் அடித்தா எங்கே இது ஸ்பீடாக போகும்? அதுக்கு நீங்கள் நார்மல் ஸ்பீட்லேயே வந்துக்கலாமையா. பீச்சுக்கு வந்தாச்சு. சன்னு செட் ஆகிட்டு ஆக்சுவலாக மேகம் அதிகமாக இருக்குது. பீச்சை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, சன்னை பார்க்க முடியல. எல்லாம் நினச்ச மாதிரி அமையலை. இதில் உட்காருவோமா? காசு இது கேட்டுருவான்லோ. க்ளோஸ்டு. உட்கார கூட வரலையா? ஓ, கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்துச்சேன். ஓகே, ஜஸ்ட் உட்காந்துட்டு உட்காந்துட்டு எழுந்திரிச்சேன். ஜஸ்ட் மினிட்ஸ். க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம எழுந்திருவோம். காலை நினப்போம். ஜீன்ஸு பேண்ட்டு நனைஞ்சிடுச்சு. எது நினைக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது நனைஞ்சிட்டு, தண்ணி வராதே நினச்சிட்டு முன்னாடி போனேன், அவ்வளோ தண்ணி வந்துட்டு பாருங்க. அலையை பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு மீன் செத்து கரை ஒதுங்கிருக்கு. அங்கே ஒரு மீன் கிடக்குது. அந்த பையன் அந்த செத்த மீனோட வாடி கிடக்குறான். ஹாய் நண்பர்களே, கோவளம் பீச்சுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ஒரு ½ முன்னாடி வந்திருந்தோம்னா கொஞ்சம் சன்செட்டை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ½ பின்னாடி வந்துட்டோம். அதுக்கு காரணம் என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இங்கே சீக்கிரமாகவே சன்செட் ஆகிடுது. நம்ம ஊர்லனா கொஞ்சம் லேட் ஆகும், 6:30 ஆகும்னு நினச்சேன்.
இங்கே பார்த்தோன்னா 6:30க்கெலாம் டோட்டலாக பீச்சே காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. சரி, வந்ததுக்கு சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். போவோம், இங்கே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போவோம். இந்த 2 குட்டிகளும் என்ன ஆட்டம் போடுதுங்க. இந்த பையனை பாருங்க, காத்தாடி வச்சு கேம் விளையாடுறான். சூரியன் மறைஞ்சிடுச்சு, ஆனால் அந்த ஒளி வந்து இன்னும் மறையலை. இதெல்லாம் இருக்கா? அழகான போட்டு. தமிழ்நாடு போட்டு வேறு மாதிரி இருக்குது, கேரளா போட்டு வேறு மாதிரி இருக்குது. இது பீச் பார்ட் 1 சரிங்களா. அப்படியே இந்த பக்கம் திருப்பினா பீச் பார்ட் 2. இங்கே தான் லைட் ஹவுஸ் இருக்குது. இது ஒரு பீச்சு, அப்படியே இங்கே ஒரு பீச் இருக்குது. இந்த பீச்சுக்கு நடுவில் தண்ணி போகுது, அது எங்கே உள்ள தண்ணின்னு தெரில. நனைஞ்சாச்சு, நனைஞ்சா என்ன நனையாட்டேண்ணே. இது டேஞ்சர் ஏரியா, இங்கே குளிக்க வேண்டாம் ஆபத்தானதுன்னு போட்டிருக்காங்க. தமிழ்லையும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க, கயிறு வேறு கட்டி வச்சுருக்காங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏரியான்னு போட்டிருக்காங்க. பார்க்க அப்படி தெரியல, ஆனால் அழகாக இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. கயிறு கட்டி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்ருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஆள் போயிருக்காரு. மோசமாக அங்கே ஒன்றும் தெரியல, ஆனால் என்ன இருக்குது. ஹாய், ஒரு குழந்தைக்கு அழகாக அவங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க பீச்சை காட்டிட்டு. இங்கே 2 பசங்க குளிச்சிட்டு இருக்கானுங்க, விளையாடிட்டு இருக்காங்க. என் முகமே தெரியாத அளவுக்கு இருட்டாகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் ஃபுல் இருட்டாகிடும். ஆனால் அங்கே சன் செட்டு இன்னும் வந்து என்ன பண்ணல, முழுசாக வந்து சூரியன் வந்து தன்னுடைய ஒளியை வந்து உள்ளே கொண்டுட்டு போகலை. அந்த செவ்வானம்ங்கிற மாதிரி அழகாக இருக்குது. ஐ லவ் கோவளம்ங்கிற இடத்துல வந்து நிற்கும். செம்ம சூப்பராக இருக்குது.
இறால் பாருங்க, இறால் நிறைய மீன் இருக்கு. இது பேர் என்னன்னே தெரியல. நண்டு பாருங்க, நண்டு. இது இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆக்டோபஸா? ஆக்டோபஸ்ஸு, இறால், சோப்பு மீன். பயங்கரமாக இருக்கு. அண்ணா இது சேல்ஸுக்கான குக்கிங் இது சூஸ் பண்ணி இது பண்ணி கொடுங்க. இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை சூஸ் பண்ணால் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. கோவணமில் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இதெல்லாம் லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. லேடிஸ் ஐட்டம் பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. எல்லாம் மாலையும் பாசி ஊசி மணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒரு மீன்கள் வகைகள் இருக்குது, அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரங்க தான் ஆர்டர் பண்ணி ஒயின்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக லேடிஸ்க்காக தான் கவர் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கான ஐட்டமே கம்மி. பாருங்க, சீலா மீன் இருக்கு பாருங்க, பெரிய சீலா மீன். பெரிய சீலா மீன் இருக்கு பாருங்க. இது இறால், இதுவும் இறால், இதுவும் இறால் தான். பெரிய சீலா மீன் இருந்துச்சு. சீலா மீனா சுறா மீனான்னு தெரில, பார்க்க சில எனக்கு தெரிஞ்சது சீலா மீன் தான். ஆண்களுக்கு எந்த ஐட்டமும் கிடையாது. ஏன்னா ஆண்கள் எவனுமே எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். அதிகபட்சமாக செருப்பு வச்சுருக்காங்க. ஹாப்பர் ஹனீஃப். ஓகே, நைஸ். ஹாய். Вот, я хочу вот такие миски. Я замучаюсь их вести. Я знал. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, நல்ல அழகாக கேட்குது. நான் பேசுகிறது எனக்கு எக்கோ மாதிரி கேட்குது. ஒரு சவுண்டு வரலையா? ஒரு புத்தர் சிலையும் இருக்குது. எப்படி நம்ம வாங்க போகிறதில்ல, எதுக்கு சங்கு வச்சு ஏதோ ட்ரை பண்ணுறாரு. எனக்கு ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. அம்மா ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுண்ணா. ஹாய் சார். ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான்.
எல்லாமே லேடிஸ்க்கு தாங்க இருக்குது, எதுவுமே ஜென்ஸுக்கு கிடையாது. ஜென்ஸுக்கு வந்து செருப்பு மட்டும் தொங்க விட்டுருந்தாங்க. ஏன்னா இப்படி அலைய வச்சு செருப்பை தேய வச்சுருவாங்க போல தெரியுது. கண்டிப்பாக செருப்பு மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும், அதனால் செருப்பு மட்டும் தொங்க வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற திருவிழா கடையில் போடுற அதே கடை. பழங்காலத்து ஐட்டம் மாதிரி இருக்குது எல்லாமே. யானை, இது யானை தானா? செஸ்ஸை பாருங்க, அந்த காலத்து செஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக பல ரேட்டுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ரேட்டு சொல்லுவாங்க. ₹70 ஒரு இளநீ, நியாயமாக தான் இருக்குது. எல்லா பீச்லேயும் நம்மால் ஒருத்தர் நிற்பார், கொம்பு வச்ச ஆள். அழகாக போயிட்டுருக்கு பாருங்க. சின்ன பசங்க அழகாக போய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பலூனை பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் இவருக்கு தான் போய் சேரும். நம்மளும் அந்த கொம்பை மாட்டியாச்சு. கொம்பை மாட்டி நம்ம அண்ணனோட ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பீச்சில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்குங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் இந்த கொம்பு வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி, அவ்வளோதான், கவர் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதாங்க, கோவளம் பீச்சே ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம், சரியான அலைச்சல். ஸோ அதனால் இப்போ நம்ம அடுத்த பயணத்துக்கு தயாராகிட்டோம். கோவளம் பீச்லேருந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. இங்கே ஒரு கோயில் இருக்குது, கோயில் பேர் தெரியல. லாட்ஜ் கட்டி வச்சுருக்காங்க. ஆவாடுதுரா ஸ்ரீ பால்குளம் சிவதம்புரான் கோயில். சரி, அதையும் போய் எடுத்து பார்த்துட்டு வந்துடும்.
செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே ஒரு இது இருக்குது. போகல அப்பா எம்ப எடுத்தடா கொண்டா கொண்டா அம்மா எடுத்து இங்க இந்த கோயிலும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது சிவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டில் உட்காந்துருக்காரு. செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்க. சரி, இப்போ அப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம எப்படி இறங்கி வந்தோமோ இப்போ அதை மாதிரி ஏற வேண்டியிருக்கு. இது எப்படி நிற்கிது பாருங்கள் வண்டியெல்லாம். இதெல்லாம் கேரளாவில் வண்டி ஓட்டுறவங்களால மட்டும்தான் முடியும். மலைக்கு மேலே வண்டி இப்படி நிப்பாட்டி ஏற்றுறதெல்லாம் ஒரு தனி திறமை தான். அப்படி ஏற்றத்தில் நிப்பாட்டிட்டு அப்படி ஏற்றுறாங்க பாருங்கள், அதில் கிடைக்கணும் கண்ட்ரோலு. நம்மளாலே ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நிப்பாட்டி இறக்குறதுலையும் அப்படியே நிப்பாட்டி ஏற்றுறதுலேயும் தான் திறமையாக இருக்குது. செங்குத்தாக ஏறுற மாதிரி ஏறுதுங்க. நம்மளே எப்படி நடக்கிறோம் பாருங்கள். செங்குத்தாக தான் நடக்கிறோம். இப்படி ஏறுது பாருங்க ஹைட்டு. அப்பா, ஆட்டோவில் போகலாம், இருந்தாலும் இது நடந்து ஏறணுங்கிற ஒரு முடிவோடு ஏறுறேன். பள்ளத்தை பாருங்க. ரிவர்ஸில் ஏறுறது ஈஸியாக இருக்கு. இங்கேயும் பழங்கால பொருட்கள் நிறைய இருக்குது. கணபதியார் நல்ல ஸ்டைலாக தூங்குறாரு. இல்லை கேரளாவுடைய பாரம்பரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தாரா, கதகளி சாரி காந்தாரா சொல்லிட்டேன், கதகளி. எல்லாமே வேற லெவலில் இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழிச்சு பஸ் வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கோவளம் பீச்சிலேருந்து ரிட்டர்ன் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கிழக்கே கோட்டைக்கு போகிறோம். கிழக்கே கோட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மதுரைக்கு போக போகிறோம். மதுரையில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? மதுரைக்கு போயிட்டு அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தில் கிழக்கே கோட்டைக்குள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குது, பத்மநாபர் கோயில். அந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ விசேஷம் நினைக்கிறேன். அதிர்ஷ்டவசமாக நான் வந்திருக்கிறேன். சரி, நம்ம வந்ததோட இந்த கோயிலுடைய இதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். GoPro allowed അല്ല. GoPro? Not allowed. Not allowed GoPro. GoPro അല്ലേ? Action 5 Pro. Camera not allowed. Not allowed. Only mobile phone. Mobile phone. എന്തോ ഓക്കെ തരാം. പണി കഴിയാറേ ഓട്ടം